திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் வடியாததால் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு திருநின்றவூர் மக்கள் உள்ளாகி இருக்கின்றனர், அது பற்றி சொல்லுங்கள். கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த 4 மாவட்டங்களும் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருந்தது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. தற்போது கடந்த ஒரு 10 நாட்களாக மழை இல்லாத நிலையில் பல்வேறு பகுதியில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. குறிப்பாக சென்னை நகரை சொல்லலாம். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநின்றவூர் பகுதி என்பது மிகவும் இன்றளவும் ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு கொட்டி தீர்த்த மழை காரணமாக தற்போது இப்போ நம்ம ஒரு திருநின்றவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பெரியார் நகரை பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றளவும் சுமார் ஒரு 3-4 அடிகளுக்கு மேல் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி என்பது பெரியார் நகர் பகுதியில் இருக்கிறது. இந்த பெரியார் நகர், முத்தமிழ் நகர், சுதேசி நகர் போன்ற இந்த 3 பகுதிகளிலுமே மழைநீர் இன்றளவும் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இது ஒரு சாலை, அதாவது சிமெண்ட் சாலை. இந்த சாலையிலிருந்து நேரடியாக சென்றால் சுமார் ஒரு 18 நகரங்கள், தெருக்கள் இந்த பகுதியில் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 3 நகரிலும் சேர்த்து மொத்தம் 3500 குடும்பங்கள், வீடுகள் இந்த பகுதியில் இருந்ததாகவும், இதில் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாகவும் அந்த வெள்ளம் காரணமாகவும் சுமார் 2500 வீடுகள் இந்த மழை நீரில் மூழ்கி இருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் கூட பார்க்கலாம், அங்கு நடந்து வருவர்கள் கூட அவர்களது ஒரு மார்பளவிற்கு தண்ணி தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீரில் தான் இன்றும் அவர்கள் இந்த பாதையை பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கியமான பகுதிகளில் செல்வதற்கு அவர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு படகு மூலம், அதாவது படகு என்றால் அதாவது அரசு கொடுத்த படகோ எதுவுமே இல்லை, அவர்களாக தானாக ரெடி செய்த அது ஒரு தர்மக்கலாகட்டும், அதே போல் கேன்களை கட்டி அவர்கள் படகு செய்து அதன் மூலம் அவர்கள் தங்களது வீடுகளுக்கு சென்று வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே சுத்தமாக காலி செய்யப்படுகிறது. இந்த வீடுகளில் மக்கள் யாருமே இல்லை. அவர்கள் அனைவருமே தங்களது தெரிந்தவர்களின் வீடுகளுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ சென்று விட்டதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரர் அவர்களை நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டோம். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நான் அந்த மாதிரி நியூஸ் 7 தொலைக்காட்சியிலிருந்து செய்தியாளர் பேசுகிறேன் என்று சொன்னதும் அவர் உடனடியாக இணைப்பை துண்டித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முயற்சி செய்த போது கூட அவர் போனை எடுக்கவில்லை. இது தொடர்பாக இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, மக்கள் எவ்வாறான இடர்பாடுகளை சந்தித்து வருகிறார்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். லலிதா சார், இப்போது இந்த பகுதியில் எத்தனை நாளாக மழை தண்ணி தேங்கி நிற்கிது, இதனால் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? மழை ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரை இந்த நிலைமை தான். இந்த பகுதி குடிசை மாற்று வாரிய பகுதி, திருநீர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10, 11, 12, 13 வார்டுகள் சார்ந்த பகுதி. இதில் 3500 வீடுகள் உள்ளன. அந்த 3500 வீடுகளில் உள்ள வீடுகளில் 7 அடி தண்ணீர் புகுந்து மொத்தமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நாடோடிகளாக வெளியேற்றாங்க. உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இதனால அந்த மழைக்கு தண்ணீர் வீடு உள்ள நைட்டு எல்லாமே வெளியேற்றாங்க. சரி, இப்போது நீங்கள் ஒரு 25 நாளாக தண்ணி தேங்கி நிற்கிதுன்றீங்க. இப்போ நீங்கள் இந்த சாப்பாடு, கரண்ட்டு, இந்த மாதிரி இந்த உடை, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு நிவாரணமோ அல்லது உணவோ எதுவும் அரசு சார்பில் வழங்கப்பட்டதா? எங்களுக்கு இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு சார்பில் எந்த ஒரு உதவியும் வழங்கப்படவில்லை. அதே போல் தன்னார்வ தொண்டுகள் அவங்க தான் எங்களை உதவி செஞ்சாங்க. அவங்க தான் துணிமணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவங்க தான் எங்களை பாதுகாத்தாங்க. இந்த பகுதியில் இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை இன்னும் வடியாததுக்கு என்ன காரணம்? குறிப்பாக எங்களுக்கு சொன்னபடி தகவல் என்ன அப்படின்னா, இவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 3500 வீடுகளும் பக்கத்தில் அதாவது திருநின்றவூர் ஏரி இருக்குது, அதன் அருகில் வீடு கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த பகுதியில் இன்னமும் தண்ணி தேங்கி இருக்கிறது, அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, குடிசை மாற்று அரசே இதுக்கு ஒதுக்கீடு செய்த பகுதி, அதனால தான் இங்கே வீடு கட்டியிருக்கோம், இதனால் எந்த இதுவும் இல்லை, நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக உங்கள்கிட்ட எதுவும் பேசினாங்களா? வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வழக்கோட விவரம் என்ன? இந்த பகுதி ஏரியினுடைய பகுதி அல்ல. குடிசை மாற்று வாரியம் எடுத்து சிஎம்டிஎல் அங்கீகாரம் பெற்று
அந்த இது இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த பகுதியை கொடுத்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்களை வந்து பேங்க்கில் லோன் வாங்கி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதி இது. இங்கே வந்து இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இங்கே ஒரு 2 ரவுடிகள் வந்து விஸ்வநாதன் ஒரு ரவுடியும் ரவின்ற ஒரு ரவுடியும் வந்து இங்கே மீன் வளர்க்குறாங்க. இவங்க வந்து அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் பிடபிள்யூக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த அதிகாரி பயப்படுறாங்களே தவிர, இந்த அரசு பயப்படுறதா தவிர, இது சம்மந்தமாக இந்த மக்களுக்காக யாரும் பயந்தோ இல்லாட்டி அவங்களுக்கு உதவி பண்ணணுன்றது முன் வந்தோ இந்த தண்ணி வந்து வெளியே அப்புறப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு பின்னணி காரணம் இந்த ஒரே காரணம் மட்டும்தான். மீன் வளர்ப்பு பல கோடி இங்கே வருமானம். அதுவும் வந்து இவங்களுடைய இவங்க 2 பேருடைய இது செயல்பாடு தான் இந்த பொதுமக்களுடைய பாதிப்பு. இப்போது திருநின்றவூர் ஏரியை திறந்து விட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி மனு எதுவும் கொடுத்தீங்களா? உங்களை யாராச்சும் வந்து அதிகாரிகள் பார்த்தாங்களா? இங்கே இது சம்பந்தமாக பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம். அவங்க அந்த மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் எங்களுக்கு எதிராகவும் அந்த மீன் வளர்ப்பவருக்கு ஆதரவாக அதிகாரி செயல்படுவதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கின்ற 7 அடி தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த சொல்லி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவை அமல்படுத்த கோரி அவங்களுக்கு நகலும் நாங்கள் மனு மூலமாக தெரிவித்தோம். இதுவரை இன்றைக்கி 2 வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை முன்வரவில்லை. அப்போ அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொருவர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த மழை தண்ணி இந்த அளவுக்கு தேங்கி நிற்கிது, பார்க்கும்போதே தெரியுது இந்த பகுதியில் வந்து சாக்கடை தண்ணீரும் அதிக அளவு தேங்கி நிற்கிது. இதில் தான் மக்கள்லாம் நடந்து போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளிகள் வேறு திறந்திருக்கிறது, குழந்தைகளும் இதில் போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. உடல் ரீதியாக என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க? இந்த மழையின் காரணமாக ஒருத்தர் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார், தண்ணி குடிச்சு இறந்துட்டார். அதுக்கான தீர்வு இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலை யாரும், அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. 2வது, இது வந்து 1995 இதே அரசாங்கம் தான் இந்த அரசாணையை வழங்குச்சு குடிசை மாற்று வாரியம்னு. 4 முறை மழை பெஞ்சு 4 முறை தண்ணி வந்து 4 முறை வெளியே இருக்கிறோம். 4 முறையும் இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அடுத்த கவர்மெண்ட் வந்து டிஎம்கே. அதுவும் இப்போ என்ன அப்படின்னா, அது தொடர்பாக நம்ம பேசுகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மருத்துவ உதவிகள் இப்போ இதில் தான் நீங்கள் நடக்கிறீங்க. இந்த மருத்துவ உதவிகள் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வழங்கப்பட்டதா? வழங்கப்படலை. இது வரைக்கும் வந்து யாரும் மருத்துவ உதவி வழங்கலை. அரசாங்கம் வந்து எட்டியே பார்க்கல. இங்கே தொண்டு நிறுவனம் தான் வந்து எல்லா சலுகையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. தொண்டு நிறுவனம் தான் சாப்பாடு வழங்குது. தொண்டு நிறுவனம் தான் பள்ளி மாணவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யுது. அரசாங்கத்தால் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு தற்காலிக ஏற்பாடாக அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு எதுவும் நிவாரணம் கொடுக்கப்பட்டதா, இல்லை எதுவும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களா? அரசு சார்பில் எந்த நிவாரணமும் எங்களுக்கு இது வரைக்கும் வழங்கலை. கணக்கு எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வந்தும் பார்க்கல. இந்த ஜனங்க செத்தாங்களா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கல. எதுவுமே இல்லை. அரசாங்க சார்பில் எதுவுமே இல்லை. இங்கே மொத்தத்தில் அரசாங்க சார்பில் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. தேங்க்யூ சார். லலிதா, இவர் சொன்ன கருத்தை நீங்கள் 2 பேருமே கேட்டிருக்கலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று, இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இது தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சுமார் ஒரு 25 நாட்களுக்கு மேல் தேங்கி இருப்பதன் காரணமாக சுகாதார பிரச்சனை ஏற்படும் மிக அளவில் பாதிப்பு இருக்கிறது. நம்ம இப்போ இங்கே பார்க்கும்போதே தெரியுது, இந்த தண்ணியில் வந்து அதிக அளவு கழிவு நீர் கலந்து இருக்குது. இதனால் நம்மளால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கூட இங்கே நின்று நம்மளால் செய்தியை வழங்க முடியவில்லை. பல்வேறு பிரச்சனைகள், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும், பள்ளிகள் திறந்த பின்பும் தங்களது குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 25 நாட்களுக்கு மேல் வந்து தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் தங்களது வீடு எந்த மாதிரியான இழப்பை சந்தித்து இருக்கிறது, உடைமைகள் எதுவும் இருக்கிறதா போன்ற பல்வேறு இடர்பாடுகளையும் சந்திப்பது தெரிவிக்கிறார்கள். அதே போல தொழில் ரீதியாகவும் தாங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். லலிதா, மதியழகன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.